சிம்மம். சிம்மராசிக்காரர்கள்ல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மன அழுத்தங்கள் விலகி, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் ஆரம்பிச்சிருச்சு போன மாசத்துல இருந்தே. போன ஏப்ரல்ல இருந்தே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அப்படியே ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறும் போகும்போதே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில இப்போது வருகிறார். ஆயினும் சிம்மராசிக்காரர்களுக்கு கோச்சார வேதையின் காரணமாக இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பெரிய மன அழுத்தங்கள் இருக்காது. அடபோயா எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக மன அழுத்தங்கள் இருந்தாலும், பொருள் இழப்புகள் இருந்தாலும், வியாபாரத்தில் சரிவு, தொழிலில் அகலக்கால் வைக்கிறது, நம்ப தேவையில்லாதவர்கள் நம்ப கூடாதவர்களை சேர்த்து அதன் மூலமாக சில கஷ்ட நஷ்டங்கள், கூட்டு தொழிலில் கடுமையான ஒரு கருத்து வேறுபாடு, கொஞ்சம் பண இழப்பு என்பது போன்ற அமைப்புகளை இப்போது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு உங்களுக்கு அப்படியே 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்துடுறாரு. மே மாதம் வரைக்கும் உங்களை அப்படியே கட்டி காத்து கொண்டிருந்தவர் இப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால செலவுகள், அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நிறைய இருக்குங்க. வெட்டி அலைச்சல்னு சொல்லுவோம் இல்லையா? தேவையில்லாமல் ஒருத்தரை பார்க்க போகிறது, ஃபோனில் பேசி முடிக்கக்கூடிய 10 நிமிஷத்திற்கு 10 மணி நேரம் பயணம் பண்ணி போயிட்டு வரக்கூடிய அமைப்புலாம் இப்போது நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அப்படியே கொஞ்சம் மன அழுத்தம், என்னடா இப்படி நடக்கிறதே என்பது மாதிரியான, ஒருவர் நமக்கு உதவ முடியாத சூழல், நமக்கு உதவணும்னு நினைக்கிறவர்கிட்ட பணம் இல்லாத சூழல், இந்த மாதிரியாக உதவி செய்பவருக்கும் சேர்த்து இக்கட்டுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. ஆனாலும் இது எல்லாம் டிசம்பர் மாதம் வரைக்கும் தான். டிசம்பர்னு கூட சொல்ல மாட்டேன், நவம்பர் மாதம் வரைக்கும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற ராகு கேதுக்களின் பெயர்ச்சியின் மூலம் அப்படியே குரு கேத யோகம்னு சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்கின்ற அமைப்பு உங்கள் ராசியிலிருந்து அப்படியே அந்த கேது வெளியே போகக்கூடிய அமைப்பு உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தும் என்பதால் சில மாதங்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடாதுங்க. எதையும் சமாளிச்சுக்கிட்டு போற அமைப்புகள் தாங்க இருக்கு. பெண்களுக்கு கணவருடைய உடல்நிலை, ஆண்களுக்கு மனைவியுடைய இடமாற்றம், தொழில் மாற்றம் அல்லது மனைவியுடைய வேலைப்பளு, மனைவியோட உடல் நிலைமை, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவசப்படுவீங்க. ஆனாலும் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு பேரண்ட்ஸை பத்தி கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவீங்க. அப்பா இப்படி இருக்கிறாரு, அம்மா இப்படி இருக்கிறாங்க, அல்லது நாங்க தூரத்தில் இருக்கிறோம், அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க முடியலையே என்கின்ற மாதிரியான தூர அமைப்புகளிலிருந்து தாய் தந்தையை கவனிக்க முடியவில்லையே என்பதும் சிம்மராசிக்கார குழந்தைகளுடைய கொஞ்சம் ஒரு மாதிரியான மன ஓட்டங்களாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் நிச்சயமா இருக்குதுங்க. அலுவலகத்தில் மேனேஜர் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஒரு வியாபார தன்மையில வாடிக்கையாளர் கூட உங்ககிட்ட முறைச்சி பேசக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆனாலும் இந்த ஜூன் மாதம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு மறைகின்ற காரணத்தினால் வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஜூன் மாதம்.